எல்லோருக்கும் வணக்கங்க. எல்லாரும் பொங்கல் கொண்டாடி நல்லபடியாக முடிச்சிருப்பீங்க. சுற்றுலா போனவங்களும் சரி, ஊர்களுக்கு போனவங்களும் சரி, அவங்கவுங்க சொந்த ஊரில் போய் பொங்கல் கொண்டாடணும் அப்படின்னு போனவங்களும் எல்லாமே நல்லபடியாக எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு ஊருக்கு வந்து இன்னைக்கு எல்லாரும் வேலைக்கும் கிளம்பியிருப்பீங்க. இந்த பொங்கல் வந்து நம்ம எதுக்காக கொண்டாடுறோம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். கிராமத்துலலாம் அந்த 5 நாள் தை மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்குமே ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அவ்வளவு நல்லா இருக்கும். கிராமத்துல எல்லாம் ஒரு வீட்டில் அம்மா தான் எல்லா பிள்ளைகளுக்கும் சோறு போடுறா. அது மாதிரி தான் நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் விவசாயிகள் வந்து ஒரு அம்மா மாதிரி. ஏன்னா அவங்க தான் எல்லாத்தையுமே அந்த காட்டில் இருந்து விளைய வச்சு கஷ்டப்பட்டு நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, ஒரு அம்மா பிள்ளைங்களுக்கு எப்போவுமே நல்ல விஷயத்த மட்டும்தான் கொடுப்பா. கெட்டதை அவ ஏற்றுக்கிட்டா கூட நல்ல விஷயங்கள் பிள்ளைகளுக்கு போய் சேரணும்னு நினைப்பா. அப்போ நம்மளுக்கெல்லாம் அம்மாவா இருக்கிற இந்த விவசாயிகள் பிள்ளைகளுக்கு நல்லதை தான் கொடுக்கணும் அப்படின்னு விவசாயிகள் நினைக்கணும். அதுதான் முறை. ஊர்ல ஒரு விவசாயி கிட்ட நான் பேசினேங்க. களை புடுங்கிறதுக்கு ஆளுங்களுக்கு கூலி கொடுத்தா அதை விட காசு அதிகமாகும் அப்படின்னு களைக்கொல்லி வந்து யூஸ் பண்றாங்க. அது வந்து ஒரே நாள்ல காய வச்சிருது. அப்ப அவ்வளவு ஹெவியான மருந்து போடும்போது அந்த புல்லு எல்லாமே அப்படி காயும் போது அந்த மருந்தோட எஃபெக்ட் அந்த மண்ணிலையும் தானே இருக்கும். இப்ப இருக்கிற பிள்ளைங்க வந்து நல்ல சத்துள்ளதா தான் சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி தான் சாப்பிடுறாங்க. சிறுதானியம் சாப்பிடுறாங்க, நட்ஸ் வகைகள் சாப்பிடுறாங்க, முளைக்கட்டி பயிர் வகைகள் எல்லாமே வீட்டுல செஞ்சு சாப்பிடுறாங்க. 30-40 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டதை விடவும் இப்ப பிள்ளைங்க எல்லாம் ஹெல்த்தியா சாப்பிடணும், ஹெல்த்தியா இருக்கணும். ஏன்னா இப்ப வர்ற நோய் நொடிகளுக்கு பயந்துகிட்டு அப்படிதான் நினைக்கிறாங்க. ஆனா அந்த உணவையே விவசாயிகள் நம்மளுக்கு மருந்து இல்லாம நல்லா ஆரோக்கியமா செஞ்சு தர்றாங்களான்னா இல்ல. அவ்வளவு ஹெவியான மருந்து அடிக்கிறாங்க. குழந்தையின்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனைக்கு, அந்த வயிற்றுக்குள்ள வர்ற முக்காவாசி பிரச்சனைக்கு, அந்த உடம்புல வர்ற முழுவாசி பிரச்சனைக்கும் நாம சாப்பிடுற சாப்பாடு ஒண்ணுதாங்க முக்கியமான காரணம். ஏன்னா ஊர்ல போய் வயலுக்கோ இல்ல காய்கறி பயிருக்கோ அவங்க அடிக்கிற மருந்த பார்த்தாச்சுன்னா, இந்த முருங்கைக்கு எல்லாம் அடிக்கிற மருந்த பார்த்தாச்சுன்னா மனசெல்லாம் படப்படன்னு இருக்குது. அப்ப வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம நல்ல விஷயத்த கொடுக்கல. ஒரு தாய் மாதிரி இருக்கிற விவசாயிகள் பிள்ளைகளுக்கு நல்ல விஷயத்த கொடுக்காம விஷத்தை கொடுக்கறாங்களா? அப்படி ஒரு தாயால ஒரு பிள்ளைகளுக்கு விஷத்தை கொடுக்க முடியுமா? நீங்க சொல்லுங்க.